ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபைனலாக ஜங்குக் அண்ணாவோட கிங் எஃப்எஃப் வந்துடுச்சு. ஸோ நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன்ல, ஜங்குக் அண்ணாக்கு ஒரு கிங் எஃப்எஃப் போடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துடுச்சு. எனக்குமே லைட்டாக நர்வஸாக இருக்குது. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லாவே பெஸ்ட்டாக ஸ்டோரி கொடுக்குறேன். அண்ட் தென் எனக்கு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு ரிவ்யூ சொல்கிறேங்க ஃபஸ்ட் எபிசோட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது எனக்கு ரொம்ப புதுசு கிங்லாம். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கே தெரியும். ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதவங்க கூட எப்படி இருக்குன்னு உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். ஜஸ்ட் நல்லாயிருக்கு, சூப்பர், செம்மன் தவிர உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருக்கோம் இல்லை சம்திங் ஏதாவது மாற்றணும்னு நீங்கள் நினச்சா கூட அது தாராளமாக என்கிட்ட சொல்லலாம் கமெண்ட்டில். ஸோ ஓகே, ரொம்ப லைட்டாக நர்வஸாக தான் இருக்குது. சரி வாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸ்டார்டிங்கு ஒரு பெரிய பேலஸ், அதில் இருக்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி சோகமாக லிட்ரலி அழுதுட்ருக்காங்க. அப்படியே ஒரு ரூமில் மட்டும் ஒருத்தவங்க ஜாலியாக ட்ரிங்க் பண்ணிட்டுருக்காங்க. என்ன இது ஏறவே மாட்டேங்குது. பழைய சரகுன்னு தானே சொன்னான், அவ்வளோக்கா இல்லையே. கண்டிப்பாக இருக்குது. நீ போயிடுவானா? போகணும், போய் தான் ஆகணும். போகலன்னா யாரை வச்சு அனுப்பணுமோ அவங்கள வச்சு அனுப்பிச்சிட வேண்டியதான். அப்போ சடனா ஒருத்தவங்க வந்து, பிரின்ஸ் உங்களை கிங் கூப்பிட்றாங்க. கிங்கா? என்ன செஞ்சிட்டானா? பிரின்ஸ் ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க? ஏய், உன் வேலை என்னடி? உன் வேலை என்ன வேலை உனக்கு? பிரின்ஸ் குடிச்சிருக்கீங்களா? ஆமாம் குடிச்சிருக்கேன். இன்றைக்கி நீ என்ன பிரின்ஸ் சொல்கிற, நாளைக்கு கிங்குன்னுவ. ஜாலியாக இருக்கணும்லடி, அதான் குடித்தேன். என்ன தப்பா? இல்லை பிரின்ஸ். சரி, எப்படி இருங்க எங்கள் அப்பா? சேர்ந்துருவானா? அவர் உங்களை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கு. ஏய், கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எப்படி இருக்கான் அவன்? ரொம்ப உயிருக்கு போராடிட்டுருக்காங்க. உங்களை பார்த்து பேசிட்ட பிறகு அவங்க உயிர் விட்டு பிரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். சூப்பர் டி. இதை வேணுமா? நகை பணம் ஏதாவது நிறைய சொல்லியிருக்கேன். எங்கே வெயிட் அப்படி சொல்லிட்டு அவனோட டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நிறைய ஜுவல்லரி எடுத்துகிட்டு, எவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்க. போ போய் சந்தோஷமா இரு. உன் புள்ள குட்டி உன் புருஷன் ஜாலியாக இருங்கடி, போடி. ஷோ அப்படி சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க ஜங்குக்கை சின்ன வயசுலேருந்து அப்படி வளர்த்தவங்க தான். கிங்கோட சனுக்கெல்லாம் மேய்ச்சி இருப்பாங்களே, ஸோ அது மாதிரி ஆள் தான் அவங்க. கிட்டத்தட்ட அவங்க அம்மா வயசு தான். பட் ஜங்குக்கு இப்படி தான் மரியாதையே இல்லாமல் பேசுவாங்க. அது தெரிஞ்சுட்டு அவங்க, ஷோ உங்கள் அப்பா ரொம்ப நல்ல மனுஷன், அவர் போயிட்ட பிறகு இவன் என்ன பண்ண போகிறானே தெரியலையே, அது நினச்சா வேற பயமாக இருக்குது, எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி புலம்பிகிட்டே போயிருப்பாங்க. கரெக்டாக ஜங்குக்கும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி கெத்தாக வந்துட்டு அவங்க அப்பா முன்னாடி அப்படியே டியர் ஐஸோடு வந்து நிற்கிறான். பா உனக்கு எப்படி இருக்கு இப்போது? ஜங்குக் வந்துட்டியா? வா வா பாப்பா, இருங்கப்பா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்கப்பா. இந்த நாடே நீங்கள் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாதுப்பா. ஐயோ ஜங்குக், நீ அந்த நாட்டோட அடுத்த ராஜாவாக போகிற, நீ இப்படிலாம் அழுகக்கூடாது. அழுக மாட்டேன். ஜாய் அழுவாதம்மா, அப்பா நம்மளை விட்டு இன்னிக்கே போயிடுவார், அழுவுறியாம்மா? அண்ணா அப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அழுவாதம்மா அழுவக்கூடாது. அப்பா இருக்க வேண்டிய இடத்துல நான் பார்த்துக்க போகிறேன், சரியா? அப்போ கரெக்டாக ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டவங்க அப்பா, பாரு ஜங்குக், இங்கே சுற்றி இருக்க எல்லா கண்ட்ரியும் நம்ம கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. முக்கியமாக நார்த்தில் இருக்க கண்ட்ரி, அது என் நண்பனோட கண்ட்ரி, உனக்கே தெரியும்ல. அவங்களோட பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் உனக்கு தெரியும்ல. தெரியுமேப்பா. அப்புறம் நான் இருக்கும் போதோ இந்த நாடு எப்படி இருந்துச்சோ எல்லாருமே ஈக்குவல், அது மாதிரி தான் இருக்கணும். நார்மல் பீப்புள், அரசு வேலை செய்கிறவங்க, மினிஸ்டர்ஸ் எல்லாரும் எவ்வளோ ஈக்குவலாக நான் பார்த்தனோ
அது மாதிரி தான்ப்பா நீயும் எல்லோரும் ஈக்குவலாக பார்க்கணும். மயூரில் பார்ப்பேன். நீ போய் சேருடா. எல்லோரும் எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறேன். சின்ன சின்னதுங்களாம் ஆடுதுங்க. அப்புறம் சுற்றி இருக்க நாட்டுக்கெல்லாம் நீ எப்பயுமே போர்லாம் கொடுத்து உங்களை பயன்படுத்தக்கூடாது. அவங்க எல்லாருமே என்னை நம்பி இருக்கவங்க தான். அவங்க எல்லாருக்கும் நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அவங்க யார் மேலேயும் நீ கை வைக்கக்கூடாது. இந்த நாட்டில் இருக்கிறது சொர்க்கம்னு சொல்லுவாங்க. அதை நீ எப்பயுமே கடைசி வரைக்கும் நீ அப்படி வச்சுக்கணும். உன் பிள்ளைங்களும் அப்படி தான் வச்சுக்கணும். சொர்க்கம் தானேப்பா நான் க்ரியேட் பண்ணுறேன். ஐ மீன் உன்னை விட பெட்டரா கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுவேன். சரி ஜங்குக், நான் சொன்னதெல்லாம் செய்வேன்னு அப்பாவுக்கு சத்தியம் பண்ணித்தா. சத்தியம் பண்ணு செத்து போயிடுவாடா. சாவானான்னு தெரியலையே. அப்பா என்னப்பா நீங்கள் அண்ணாக்கிட்ட சத்தியம்லாம் கேட்டுட்ருக்கீங்க? அதெல்லாம் வேண்டாம். ஆல்ரெடி பாட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காங்க, இப்படி சத்தியம்லாம் வாங்கிட்டா நம்மளை விட்டு உயிர் போயிடும்னு. நீ என்ன சத்தியம்லாம் கேட்குற? இவ்வளோ ஒருத்தி ஜாய், இங்கே வாம்மா, இங்கே வா, இங்கே வா. பெரியவங்களா பேசுகிறாங்களே. அப்பா சத்தியம் கேட்டாருன்னா கொடுக்கணும். இங்கே அப்பாவுக்கு நீ ஃபர்ஸ்ட் சத்தியம் கொடு பார்க்கலாம். இல்லைண்ணா கொடுக்கணும் ஜாய், கை காட்டு. அப்பா ஜங்குக், ஜாய் உன்னோட தங்கச்சி, அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவளை நீ நல்லா பார்த்துக்கணும்ப்பா. நல்லா பார்த்துக்கிறேன். அவள் என் கூட பிறந்த தங்கச்சி. நீ மற்ற அப்பா மாதிரியாப்பா 1 2 வச்சுக்கிட்டு அங்கே இங்கே நிறைய தங்கச்சி அண்ணன் அக்கா பிளாப்ளா அதெல்லாம் நீ தரலப்பா. நீ ஒரே ஒரு தங்கச்சி தான் கொடுத்துருக்க. அந்த ஒன்று கண்ணே கண்ணு நான் நல்லா பார்த்துப்போப்பா, நம்பி போ. என்ன ஜங்குக், ஐ மீன் நம்பி. சொல்லவே கஷ்டமாக இருக்குப்பா. தாத்தாவோட அப்பா, அவங்களோட தாத்தா, இவங்க எல்லாரையும் நான் இன்னும் என்னோடய தெய்வங்களாக நான் டெய்லி கும்பிட்டுட்ருக்கேன்ப்பா. அவங்க கூடலாம் போயிட்டு நீயும் தெய்வமாக மாறி என்ன ஆசீர்வாதம் பண்ணுப்பா. அதுதான் அப்பா, இது என் சத்தியம்ப்பா. நீ சொன்ன மாதிரியெல்லாம் கேட்டு ஓஹோன்னு சொர்க்கம் மாதிரி நம்ம நாட்டை மாற்றிடுறேன். அப்புறம் ஜங்குக், நம்ம படைத்தளபதி தயாங்க இருக்கான்ல, ஆமாப்பா என் ஃப்ரெண்டு, என்னாச்சு அவனுக்கு? அவனும் சத்தியம் பண்ணுமா? இப்போதான் போய் சேருவியா நீ? அவனையும் கூப்பிட்றேன்ப்பா. ஸோ தயாங்க அங்கே கரெக்டாக வராரு. அப்போ தயாங்க கரெக்டாக கிங் வந்து அவரோட கையை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு, தயாங் கிங் நீங்கள் என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? இதெல்லாம் தப்பு கிங். நீங்கள் எங்களை விட்டுலாம் போகக்கூடாது. என்னெல்லாம் முடியாது கிங். நீ இருக்கணும், அவ்வளோதான். இருப்பீங்க. என்னடா அப்பா வேறு வயசாயிடுச்சு. நீ என்ன இரு, அவர் எதுவும் சொல்கிறார்ல, கடைசி நிமிஷத்தில் மனுஷன் எதுவும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான். நீ வேறு அதெல்லாம் தட்டுட்டு இல்லை ஜங்ஷி. அது தயம் காம் டவுன்ரா. கேள் கேளு. நீங்கள் எல்லோரும் போங்க, நான் தயான் கூட தனியாக பேசணும். இவன்கிட்ட என்ன தனியாக பேசணும்? சரி விட, என் ஃப்ரெண்டு தானே சொல்லிடுவான். எல்லாம் வாங்க வாங்க, அப்பா என்ன பேசணும், வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஜங்குக்கு எல்லோரும் வெளியே கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ தயங்கோட கை பிடிச்சிட்டு, தயம் எனக்கு ஜங்குக் மேலே அவ்வளோக்கா நம்பிக்கை இல்லை. அவன் நல்ல வேலைக்கு போகிறானா எனக்கு தெரியல. ஆனால் நான் ஊருக்கும் நாட்டுக்கும் அப்படி இப்படின்னு நிறைய பார்த்துட்டேன். என் பிள்ளைய நான் ஒழுங்காக வளர்க்கலையோ அப்படின்னு இப்போ ஒரு எனக்கு தோணிகிட்டே இருக்குது. அவன் நல்லா வளரல தயாம், எனக்கே தெரியும். கிங் அப்போல்லாம் சொல்லாதீங்க. ஜங்குக்ஷி உண்மையாலே ரொம்ப அப்படியா? இல்லை மாற்றிடலாம் கிங். தயம் அவன் கையில் தான் பொறுப்பு கொடுத்தாகணும். எனக்கு ஒரு வழி இல்லை. ஆனால் அவன் ஏதாவது மீறி தப்பு பண்ணாலோ நீ தான் அதெல்லாம் சரி பண்ணணும். நேர்மையாக சரி பண்ணு.
நேர்மைக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படும். ஆனால் அது அழிஞ்செல்லாம் போகாது. மறந்துடாத தயம். ம் நான் உன்னை நாட்டிலேருந்து சின்ன குழந்தையாக கூப்பிட்டு வந்தேன். இப்போது ஜங்குக்கு கூட பிறக்கல. இன்னும் சொல்லப்போனால் நீ தான் என் ஃபஸ்ட்டு பையன் மாதிரி அப்படி சொல்லிட்டு தயாங் மேலே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு அவர். தயாங்க்கு ரொம்ப அழகாக வருது. அப்படிலாம் சொல்லாதீங்க கிங். தயம், நீ என்னை சின்ன வயசுலேருந்து கிங் தான் கூப்பிட்ற. ஏண்டா அப்பான்னு சொல்லவே மாட்டியா? அது அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. நீங்கள் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். ஏன்னாப்பா நீயும் ஜங்குக்கும் ஒன்றா இருக்கணும், பெரியக்கூடாது. அவன் தப்பான வழியில் போனாலும் நீ அவனுக்கு சரி பண்ண. நீயும் நார்த்தில் இருக்க என் நண்பனோட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவனும் நார்த்தில் இருக்க என் நண்பனோட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். மறந்துடாதீங்க 2 பேரும். நான் அவனுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் இது. பா என்னப்பா பேசுகிறீங்க? இந்த நேரத்தில் இதெல்லாம் பேசணுமாப்பா? பா வேணாப்பா. உங்களுக்கு இன்னும் ஆயுசு கடவுள் இல்லை தயம். தெரியுது, அவ்வளோதான். நீ எல்லாரையும் கூப்பிடு. இப்போவே நான் அவன் கையில் என்னோடய ரிங் எடுத்து போடணும். கூப்பிடு தயம். அப்பா கூப்பிடு. சரிங்க கிங். அப்படி சொல்லிட்டு தயங்கும் போயிட்டு எல்லாரும் கூப்பிட்றான். இப்போ கரெக்டாக ஜங்குக்கு வந்து இவன் ஒருத்தான் பேசிக்கிட்டே இருக்கான், போய் மட்டும் சேர மாட்டான். கடுப்பு, ரொம்ப பெரிய கடுப்பு. இப்போ கரெக்டாக கிங் ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு அவர் கையில் இருக்க ரிங்கை கழட்டுறாரு. வரே வா, இந்த மூமெண்ட் தானடா வெயிட்டிங்கு. சீக்கிரம் போட்டு தொலையாண்டா. எவ்வா உன் நீதி நேர்மை இதனால் ரொம்ப கேவலமாக இருக்கு. கீழே இருக்கவெல்லாம் யார் ராஜா தானே, அதெல்லாம் சேம் தான் அப்படின்னு ஆயிடுச்சு. ஒரு பயம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ காட்டுறா எல்லாருக்கும் தண்ணி. அப்பா இப்போவே இதெல்லாம் பண்ணணுமாப்பா? கை கொடு அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சா ஒரு ரிங்கை போடுறாரு. அப்போவே எல்லாருக்கும் தெரியும் இதுக்கப்புறம் ஜங்குக்கு தான் அஃபிஷியலான கிங் சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக ஜங்குக்கோட அப்பாவே ஜங்குக்கு முன்னாடியே பவ் பண்ணுறாரு. ஜங்குக்கும் அவ்வளோ சந்தோஷம். வெளியே பாப்பா என்ன நீங்களாம் இதெல்லாம் வேணாப்பா, வேண்டாம். அப்போ கரெக்டாக உள்ளே இருக்கவங்க எல்லாருமே ஜங்குக்கு முன்னாடி நீல் டவுன் போடுறாங்க. ஸோ ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு? எல்லோரும் இப்போ எனக்கு மரியாதை சொல்கிறது ரொம்ப முக்கியமாக, எழுந்துருங்க. இப்போ எல்லோரும் எழுந்துக்கிறாங்க. கரெக்டாக தயாங்க கிட்ட கூப்பிட்றாரு கிங். தயாங் கிங் சாரி அப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. இந்த கடைசி நேரத்துலையாச்சு எனக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் கிட்டவா பா என்னப்பா பாடா. அப்போ கரெக்டாக தேங்க கிட்டே போகிறான். ஸோ ஜங்குக்கும் கிட்டே இழுக்கிறாரு. 2 பேரும் கையை பிடிச்சிட்டு அப்படியே கிங் கண்ணை மூடிறாரு. ஸோ கிங் இறந்துடுறாரு. இது கேட்ட உடனே அங்கே இருக்க பீப்புள்ஸ், அந்த கண்ட்ரி, சுற்றி இருக்க கண்ட்ரி எல்லாருக்குமே ரொம்ப சோகமான நியூஸ். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பர்ஃபெக்டான மனுஷன். யார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கினது கிடையாது. எல்லாருக்கிட்டையும் சமாதானமாக போகிற மனுஷன்தான். ஸோ இப்போ அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லாருமே அவங்க சைட்லேருந்து வந்து அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ ஜங்குக்கும் எல்லோரும் நோட் பண்ணிகிட்ருக்கான். இது யார்? கிங். இவங்க நம்ம பக்கத்து தேசத்தில் இருக்கவங்க தான். ஒரு சின்ன ராஜா தான். ஆனால் நம்ம அப்பா தான் ஃபினான்ஷியலாக அதெல்லாம் ஹெல்ப் பண்ணார். போக போனால் இதெல்லாம் நம்ம கண்ட்ரி பிரித்து எங்கள் அப்பாக்காரன் கொடுத்துட்டான். அப்படி தானே கிங்? இதுக்கு அர்த்தம் அப்படி தானே? ஆமாம் கிங். தேங்கங்க கிங். அவர் அப்பா கூட கூப்பிடு. இதோ கிங். தேங்க்ஷி. என்னடா? இல்லை கிங் கூப்பிட்றாரு. ஜங்குக்கா. அப்போ கரெக்டாக தேங்க் கிட்ட வந்துட்டு கிங் முன்னாடி நீடல் போட்டு சொல்லுங்கள் கிங். தயம் எழுந்துரு, இதெல்லாம் என்ன பழக்கம்? என்னாச்சு கிங்? இங்கே பாரு, எப்பயும் கூப்பிட்ற மாதிரி ஜங்குஷின்னு கூப்பிடு, ஜங்கு கூப்பிடு. என்ன புதுசா? உன் வாயிலேருந்து கேட்க நல்லா இல்லைடா.
இங்கே வா. என்ன என்ன ஜங்குக், என்ன விஷயம்? இல்லை அப்பாவுக்கு எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது ப்ராப்பராக. நீ அதெல்லாம் அது இல்லை, அவனுக்கு எல்லாம் கரெக்டாக நடக்கும் எனக்கு தெரியும். ஆமாம், இந்த ராஜாங்கெல்லாம் யார்? குட்டி குட்டி கிங்குன்னு பேர். இதெல்லாம் நம்ம கண்ட்ரி தானே. இதுக்கெல்லாம் எங்கள் அப்பா இலவசமாக அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டானா? அப்படியா? இதெல்லாம் நம்மளுக்கு தானா? ஜங்குக், அதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாதுல்ல. என்ன அப்படி கிடையாது? அவனை பாய்ச்சிட்டு நாளைக்கே எல்லாமே தம்த தான் இப்படி சொடக்க போகிற நேரத்தில் தூக்கிடலாம். எல்லாத்தையும் தூக்கி நம்ம கூட கண்ட்ரி கூட கனெக்ட் பண்ண. கிங் கனெக்ட் பண்ணுற தயம், அவ்வளோதான். இது கிங்கோட ஆர்டர், புரியுதில்ல ஜங்குக்? அது என்ன என்ன ஜங்குக்? என்ன ஜங்குக்? புரியுது கிங், கனெக்ட் பண்ணிடுறேன். தட்ஸ் மை தயாங். தயாங், நீ எல்லாம் வார்க்கு போகிறோன்னு சொன்னாலே பயந்துட்டு எல்லாம் கொடுத்துருவானுங்க. பட் கிங், இதெல்லாம் நம்ம அப்பா அவங்களுக்கு, எங்கள் அப்பா கொடுப்பான்டா, எல்லாருக்கும் கொடுப்பான். கிங் அப்பா வச்சுட்டு என்ன? சரி, உனக்கு புதைச்சிட்டே போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனுக்கு எப்பவுமே நீ தானே பெரிய பையன் செல்லம் குஞ்சிட்ருப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் அப்பா கொடுக்க வேண்டிய மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டு ஏன் பண்ணு தயம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு எப்பயுமே மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது தயம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே பண்ணிக்கலாம், எல்லாம் முடிச்சு விட்டுருண்ணே அப்படி சொல்லிட்டு ஜங்க் ரொம்ப கூலாக போயிருப்பான். தாங்க இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக கிங் சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும். கிங் சொன்ன மாதிரி தான் தயாங் மாறவே இல்லை. அப்போது ஓகே, சுற்றி இருக்க கண்ட்ரி ஓகே, அப்போ நார்த்தில் இருக்க ஷோ அது எப்படியாச்சும் மாற்றணுமே அப்படி சொல்லிட்டோம். தயாங் அதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான். ஜங்குக் சொன்ன மாதிரி ஒரே நாளில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு. ஸோ ரூல்ஸ் எல்லாம் மாறியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாருமே சேம். யார் வேணாலும் அரண்மனைக்குள்ளே வரலாம், போகலாம். யார் வேணாலும் கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணி மினிஸ்டர் ஆகலாம். அப்படி இப்படின்னு நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவங்க அப்பா கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ஒரே நாளில் ஜங்குக் எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டான். இப்போ கரெக்டாக அரண்மனைக்குள்ளே ஒரு சாதாரணமாக நார்மலான பொண்ணு தான் வரா. கரெக்டாக வந்து ஜங்குக் ஒன்று, ஏய் உனக்கு இங்கேனா வேலை கிங் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீட்டுன்னு போடுறா. எழுந்துரு, உனக்கு நீ ஒரு சாதாரணமான பொண்ணு தானே, நார்மல் பீப்புள் அப்படி தானே? கிங் ஆமாம். உனக்கு என்னடி இங்கே வேலை? கிங் அது எங்கள் அப்பா அந்த சின்ன கண்ட்ரியோட. ஓ, நீயும் நார்மல் பொண்ணாக தான் ஆகிட்ட. இளவரசிலாம் ஒன்றும் கிடையாது, பிரின்சஸ்லாம் கிடையாது நீ ஒன்றும், சரியா? முட்டு போ, அதுக்கு நீதி கேட்க வந்தியா? அதெல்லாம் கிடையாது. கிளம்பு தயாங், எல்லாத்தையும் அமுச்சு விடு, வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி நார்மல் பீப்புளெலாம் இப்படி வந்து நிற்கவே கூடாது பேலஸில், இது என்னோட ஆர்டர் அப்படி சொல்லிட்டு ஜங்க் அங்கேருந்து எழுந்து போயிருப்பான். தயாங்க் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ கரெக்டாக ஜங்க் தயாங்கை கூப்பிட்டு, தயாங் ஜங்குக் ஏவா நம்மகிட்ட பேசணும், அந்த நார்த் கிங்கை பற்றி பேசணும் அப்படின்னு தான். தயாங்க் இன்னும் அப்படியே பயம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. ஐயோ அதை பற்றி மட்டும் கேட்டுறக்கூடாது அப்படி சொல்லிட்டு. என்ன தயம், அது என்ன கதைன்னு பார்க்க சொன்னேன், பாத்தியா? என்ன கதை அது? கிங் அது பார்த்தோம். பட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட இராணுவ ரகசியம் அது எல்லாமே அவங்க கையில் இருக்குன்னு. ஏன்னா அப்பாவும் அந்த கிங்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் கிங். ஸோ அதான் ஸோ நம்மளோட ஆர்மி பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரியும். அப்போது நம்மளுக்கு எவ்வளோ ரேஞ்சில் இருக்குது படபலம், அந்த ஆள் பலம், டேஷ் பலம், எல்லா பலமும் தெரியும், அப்படி தானே? ஆமாம் கிங், நம்மளால் டேரெக்டாக அட்டாக் பண்ண முடியாது. அப்போது ஏதாச்சும் வேலை காட்டி எடுக்கலாம்ல தயா? கிங் எதுக்கு கிங்? அதான் எல்லா கண்ட்ரி. அது எப்படி எதுக்குன்னு நீ முடிவு பண்ணுவ? தயம் உனக்கு ஒன்று சொல்லிட்டா, ஃப்ரெண்டுன்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? இப்போ நான் நல்லது பண்ணனா நீயும் நல்லவனாக இருக்கணும், நான் கெட்டது பண்ணனா நீயும் கேடு கெட்டவனாக இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நல்லது பண்ணுறேன்னா கெட்டது பண்ணுறேன்னா? சொல்லு தயம். கிங் நீங்கள் நல்லது பண்ணல கிங். தெரியுதுல்ல, இப்போ நீ எப்படி இருக்கணும்? சொல்கிறத மட்டும் செய்.
நான் இன்றைக்கி அந்த கிங்கை மீட் பண்ணணும். ஓகே கிங், அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு தேங்க் இது போயிட்டு அந்த அரேஞ்ச் பண்ணுற எல்லா வேலையும் பார்த்துருப்பான். இப்போ டேரெக்டாக ஜங்குக்கு அங்கேயே போயிருப்பான். போன உடனே அந்த கிங்கும் ரொம்ப மரியாதையாக நடத்திருப்பார். வா ஜங்குக், எப்படி இருக்க? உங்கள் அப்பா இழப்பு முடிஞ்ச பிறகு நீ பண்ணுற விஷயம்லாம் கேள்விப்பட்டேன். ஐயோ கிங், நீங்கள் தான் பயப்படுறீங்களா? நான் உங்கள் கண்ட்ரி எதாவது பண்ணுறேன்னு. என்ன ஜங்குக், மிரட்டிட்டு போகலான்னு வந்தியா? சேச்சா, அப்பெல்லாம் இல்லை கிங். எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு உங்கள் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அப்போ நான் எப்படிலாம் மிரட்ட முடியும்? ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை கிங். நான் ஜஸ்ட் நார்மலாக தான் கேட்டு போகலான்னு வந்தேன். ஜங்குக், நீ எனக்கு கிங் கூப்பிட வேணாம், நீ நான் அப்பானே கூப்பிடலாம். சரிங்கப்பா. அப்புறம் எல்லாம் நல்லா போதா? அதெல்லாம் ரொம்பவே நல்லா போகுது. அப்புறம் எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கீங்கப்பா? இல்லை, இப்போ தானே உங்கள் அப்பா இறந்துருக்காரு, ஒரு 6 மாதம் போகட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, ரொம்ப நல்லது. அப்புறம் எங்கள் கண்ட்ரியோட எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள் கிட்ட தான் இருக்குன்னு படைத்தளபதி தயாங் சொன்னார். அதான். ஆமாம், எல்லாமே என்கிட்ட தான்ப்பா இருக்குது. அது எல்லாமே ஜாக்கிரதையாக தான் இருக்குது. ஏன் ஏதாவது போர் தொடங்கலான்னு முடிவு பண்ணிக்கியா? சேச்சே, அப்பெல்லாம் இல்லை. அப்பெல்லாம் இல்லைப்பா, ஜஸ்ட் நார்மலா. சரி, நான் போயிட்டு வரேன்ப்பா. நார்மலாக தான் கேட்கலாம் பேசலான்னு வந்தேன். போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். கரெக்டாக ஜங்கு தயாங் கூட வந்துட்டு இருக்கும்போதோ, தயாங் உங்கள் பொண்ணு யாரோன்னு சொன்னாங்கள்ல, அந்த பொண்ணை பிடிக்கணும், அந்த பொண்ணுக்கிட்டேருந்து நம்ம டீட்டெயிலாம் எடுக்கணும். அப்போ தான் இந்த கண்ட்ரியில் எல்லாமே வேலை பார்க்க முடியும். எல்லாம் கஷ்டம். இன்றைக்கி இதுவும் வேணும், என் கண்ட்ரி கூட ஜாயிண்ட் ஆகணும். புரியுதில்ல கிங்? அது நீ என்னோடய படை தளபதி, நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும். நான் கிங்குடா, சொல்கிறது தான் கேட்கணும். அது என்ன பண்ணுற, அவங்க பொண்ணோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறேன். நீ சொன்னால் செய்ய மாட்டேன்னு வேறத்தவங்க கூட சொல்லியிருக்கேன், அவன் வந்துடுவான். கிங் அப்படி சொல்லி அவன் நீரோன்னு போடுறான். நாளா தம்பி, கேட்டியா? கேட்டேன் கிங். அவங்க பொண்ணுக்கு நைட்டில் வேட்டையாடுறது ரொம்ப பிடிக்குமா. ஸோ அப்படி வேட்டையாக போகும்போதோ நீங்கள் நார்மலான ஒரு பையனாக போயிட்டு அவங்கள லவ் பண்ணி உங்களுக்குள்ளே எல்லாமே பண்ணிக்கலாம். அவ்வளோதான் தயாங்க்கு. கடுப்பாக இருக்க. சூப்பர்டா, நீ நைட்டே ஆரம்பிச்சிரு. இவங்கள பொறுத்த வரைக்கும் உங்கள் கண்ட்ரி விட்டு நான் போயிட்டேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் அந்த காட்டுக்குள்ளே உட்காந்து கிடக்கணும். நல்லா இருப்பாளாடாவ பார்க்க? கிங் உண்மையாக சூப்பராக இருப்பாங்க கிங். சரி போ. அப்போ கரெக்டாக தயங்கும் கிங். இதெல்லாம் இங்கே பாருடா, எங்கள் அப்பா உன்னை வளர்த்ததுனால எங்கள் அப்பா மாதிரி நல்லவனாக இருக்காது. இங்கே பாரு, ரொம்ப பெரிய கண்ட்ரி, ஜங்குக்கு ரூல் பண்ணுறேன். எப்படி இருக்கும்? ரெண்டோண்டு கண்ட்ரி ஜங்குக்கு ரூல் பண்ண நல்லா இருக்கும். எங்கள் அப்பா நாட்டம் நல்லா இருக்காது. அது என்ன இது நீ அரேஞ்ச் பண்ணிட்ட, ஓகேவா? சொன்ன வேலையை மட்டும் செய் தயாங். மீறி ஏதாவது செஞ்சேன்னா உனக்கு தெரியும் நான் எப்படி பட்டவேன்னு. உன்னை அழிக்க கூட தயங்க மாட்டேன் கிங். புரியுது கிங். ஓ. ஸோ கரெக்டாக தயங்கும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ ஜங்குக் தான் உட்காண்ட்ருப்பான். ஐயோ எப்போ வருவான்னு தெரியலையே. சொன்ன மாதிரி கரெக்டாக புலி வருமா வராதா? வந்தால் நல்லா இருக்கும். எங்கே வர மாதிரியே தெரில. புலி வந்தால் நல்லா இருக்கும். எங்கடா டே, இன்னும் அரேஞ்ச் பண்ண நீங்கள் இன்னும் அவ்வளோ காணும் அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டே உட்காண்ட்ருப்பான். இப்போ கரெக்டாக புலி வர சவுண்ட் கேட்டிருக்கோம். கரெக்டாக ஜங்குக்கும் எல்லாமே எடுத்துகிட்டு பக்காவாக ஓகேயா புலியை அட்டாக் பண்ணிடலாம், அப்போ தான் இவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காண்ட்ருப்பான். இப்போ கரெக்டாக நீங்களும் வந்துட்டுருப்பீங்க நடந்து. கரெக்டாக புலி வரும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்திருக்கும். ஒரு மாதிரி கத்திக்கிட்டே ஓடி வந்திருப்பீங்க இந்த சைடு. புலி எங்கேயோ சவுண்ட் கொடுத்துருக்கோம், நீங்கள் பயந்து இங்கே வந்திருப்பீங்க. ஜங்குக் உங்களை பார்க்குறான் ஃபர்ஸ்ட் டைம். கிட்ட வந்துருச்சு. ஏன்னா புலியோட ஃபாஸ்ட் உங்களுக்கே தெரியும். டக்குன்னு நீங்கள் ஜங்குக்கு ஹக் பண்ணுறதுக்கும் ஜங்குக்கு வந்து கரெக்டாக புலியை வந்து வெளில விடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உனக்கு ஒன்றும் ஆகலை, கண்ணை திறந்து பார்க்கலாம். இல்லை, அது அங்கே தான் இருக்கும். சத்தம் கேட்குது. அது வெளியில் சத்தம் கொடுக்குது. நீ என்ன கண்ணை திறந்து பார்க்கலாண்டி, பாரு.
இல்லை வேண்டாம், நான் 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 அரண்மனைக்கு போகணும். அரண்மனைக்கா? நான் கொண்டு போய் விடுறேன், நீ கண்ணை திறந்து என்னை பார்க்கலான்னு சொன்னேன். இல்லை, நீ யார்? உன் கண்ட்ரியில் தான் வேலை செய்கிறேன். கண்ணை திறந்து பார்க்கலாம். நான் அரண்மனைக்கு போகணும். அரண்மனைக்கு நான் போகணும். என்ன அரண்மனைக்கு போகணுமா? நீ வேட்டெல்லாம் ஆடுன்னு சொன்னாங்க, இப்படி பயந்து என்ன பிடிச்சிட்ருக்க? அது ஜோயா அக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு உங்கள் அக்கா போய் ஹக் பண்ணியிருப்பீங்க. அப்போ கரெக்டாக ஜங்குக் என்னடா இவளும் இவளை மாறிடுகா, இவளும் இவளை மாறிடுகா. இப்போ யாரை நான் லவ் பண்ண மாதிரி நடினோம்? ஆமாம் ஆமாம், பெரிய பையனுக்கு சின்னவ தயாங்க்கு. கரெக்ட், அப்படி தானே எங்கள் அப்பங்கார சொன்னான். பெரிய ட்வென்ஸா? ஆஹா, நல்லது இருக்கு. இளவரசி, இங்கே உங்களுக்கு என்ன வேலை? யார் நீ? இங்கே தான் வேலை செய்கிறேன், நைட்டில் காவலுக்கு. நான் முதல் முறை பார்க்குறேன். நான் முதல் முறை கேட்டு வந்தேன், சொன்னாங்க இளவரசி ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த அழகை பார்க்கலான்னு தான். பிரின்சஸோட அழகை சும்மா சொல்லக்கூடாது, பிரின்சஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்போ கரெக்டாக ஷின்ஷி ஜங்குக் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, நான் ஷின்ஷி, இவ ஜோயா. இப்போ தான் தெரியும் பிரின்சஸ், சாரி. பரவாயில்ல, இருக்கட்டும். ஜோயா அனுப்பிக்கல். சாரி, தெரியாமல் பயத்தில். ஐயோ பிரின்சஸ், பெரிய வார்த்தைலாம் வேண்டாம். நான் ஒரு நார்மலான மனுஷன். நார்மலான மனுஷனாக இருந்தாலும் எங்களை மாதிரி ஆளாக இருந்தாலும் இங்கே எல்லாருக்கும் சம உரிமை. நான் தப்பு பண்ணால் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் தப்பு பண்ணால் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சம உரிமை எல்லாருக்கும். அது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நாட்டில் வேலை செய்கிறேன்னு சொல்கிறீங்க, இது கூட தெரியாமல் இருக்குன்றீங்க. ஐயோ, என்ன இவங்க அப்பனும் எங்கள் அப்பா மாதிரி பூமரோ? இவ அதுக்கு மேலே பூமராக இருக்காளே, இவளையா லவ் பண்ணோம்? பிரின்சஸ் அப்படி இல்லை. உங்களுக்கு பிரின்சஸ் கூப்பிட அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் என்ன ஷின்ஷினே கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவளையும் ஜோயான்னு கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே ஷின்ஷி. இப்படி 2 பேரும் பேசிட்டே இருக்கும் போதோ கரெக்டாக ஜங்குக்கோட பின்னாடி ஒரு புலி பதுங்கி வந்திருக்கோம். அதை கரெக்டாக ஷின்ஷி நோட் பண்ணியிருப்பா. டக்குன்னு விழுவிட்டு அதை கொன்றுப்பா. ஜங்குக்கு அப்படியே பார்ப்பான். பிரின்சஸ் நீங்கள் ரொம்ப கிரேட். நான் கூட ரொம்ப கம்மியாக எடை போட்டேன். இருக்கட்டும். யாரங்கே? கரெக்டாக 4-5 பேர் வராங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு உதவி பண்ணி காட்டில் விடுங்க. அதுக்கு எதுக்கு கொல்லணும்? அதுக்கு எதுக்கு கொல்லணும் ஷின்ஷி? அது உங்களுக்கே தெரியும், இங்கே நிறைய பொதுமக்கள்லாம் இருக்காங்க, அதுக்காக தான் வந்தது. இவங்களாரையும் காட்டுக்குள்ளே அனுப்புறது தான் என்னோடய வேலை, அவ்வளோதான். ஆனால் ஒரு பொண்ணாக இருந்துட்டா ஏன் பொண்ணாக இருந்தால் செய்யக்கூடாதா? அப்படிலாம் இல்லை. அப்படி சொல்லிட்டு ஜங்குக் உங்களை பார்க்குறான். நீங்கள் அந்த இலையை பிடிச்சி கிள்ளிக்கிட்டு அதை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக் லைட்டாக சிரிப்பு வருது. இவன் என்ன இவளுக்கு மாறா இருக்கா, ரொம்ப கஷ்டம். ஜோயா என்ன என்னாச்சு? மறுபடியும் இல்லை ஒன்றும் வரல. உங்கள் அக்கா அவ்வளோ தூரம் போனாங்க, தங்கச்சியை கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னாங்க. அதான் போர் அடிக்குது, நின்றுட்டே இருக்கு, உங்ககிட்ட பேசலான்னு. அக்கா எங்கே போனா? தோணா இருங்க ஜோயா, ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்கள். உங்கள் அக்கா யாராச்சும் லவ் பண்ணுறாங்களா? அக்கா இல்லையே. ஏன்? வசதியாக போச்சுடா அப்பா. இல்லை கேட்டேன், வேறு எதுவும் கிடையாது. ஓகே. அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கும் நடந்து போயிட்டுருக்கீங்க.
ஆல்ரெடி ஷின்ஷி சொல்லியிருப்பா நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அந்த ஆர்கிட்ட போய் இருங்கன்னு சொல்லியிருப்பா. நீங்களும் அந்த ஆர்கிட்ட போய் உட்காண்ட்ருக்கீங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த நிலா லைட்டுக்கும். அந்த தண்ணியில் விளையாட்டு இருக்கீங்க கையை வச்சுட்டு. ஜங்க் அதையே பார்த்து ரசிச்சிருக்கான். அப்போ கரெக்டாக ஷின்ஷி வந்து உங்கள் பேர் கூட எனக்கு தெரியல, நான் கேட்க மறந்துட்டேன், உங்கள் பேர் என்ன? சங்குக். ஓ சங்குக், ரொம்ப நல்லாயிருக்கு. உங்கள் பேர் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் என் கூட இருந்தா. புரியல, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஷின்ஷி. தெரியல, பார்த்தோன்னே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது. மேபி உங்கள் தைரியத்தை கூட சொல்லலாம். உங்கள் கூட தான் வாழ்க்கை நடத்தணும்னு தோணுது. நீங்கள் தானே சொன்னீங்க இங்கே எல்லாரும் சமோன்னு. ஏன் ஒரு நார்மலாக இருக்க பையனா அரண்மனையில் இருக்க ஒரு இளவரசியை காதலிக்க கூடாதா? அதுவும் உங்களை மாதிரி அழகான பொண்ணு தோணுச்சு, அதனால தான் சொல்லிட்டேன். ஐ லவ் யூ ஷின்ஷி, ஐ லவ் யூ ஸோ மச். அப்படி சொல்லிட்டு ஜங்கு அங்கேருந்து எழுந்து போயிருப்பான். ஷின்ஷி அப்படியே பேந்த மாதிரி முடிச்சு நின்றுருக்கா. நீங்கள் அதை பார்த்து இன்னும் பேந்த மாதிரி முடிச்சிட்ருக்கீங்க. அப்படியே சங்குக் போயிட்டே இருக்கான். ஸோ ஷின்ஷி பின்னாடி ஓடி போய், ஹே நில்லு சங்குக், உன்னை தான். என்ன ஷின்ஷி, என்ன ஏதாச்சும் அடிக்கணுமா, இல்லை உங்கள் ஆளுங்க வச்சு என்னை போட்டு தள்ளணுமா? அப்படிலாம் இல்லை, உனக்கு ரொம்ப தைரியம்தான் என்ன காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கு. தைரியம் மட்டும் இல்லை ஷின்ஷி, அதையும் தாண்டி உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு தோணுதுடி, உரிமை இருக்குது, அதனாலடின்னு சொன்னேன். பட் சங்குக், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. எனக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்க கூட எங்கேஜ் ஆகிடுச்சு. இது ஒரு கிங் கூட தானே. ஏன் ஷின்ஷி என்னால் லவ் பண்ண மாட்டிங்களா? ஏன் நான் ரொம்ப தப்பாக தெரியலண்ணா உங்கள் பார்வைக்கு? அப்படி சொல்லிட்டு ஜங்குக் நின்று பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஆல்ரெடி ஜங்குக் பிளான் பண்ண மாதிரி ஒரு 4-5 பேர் வந்திருப்பாங்க ஷின்ஷியும் ஜோயாவையும் அட்டாக் பண்ணுறதுக்காக. ஸோ கரெக்டாக ஷின்ஷியும் அவங்க கூட ஃபைட் பண்ணுவா. பட் அவளால் ஒரு லெவலுக்கு மேலே முடியாது. ஸோ ஜங்குக் தான் ஃபைட் பண்ணி காப்பாற்றுவான். ஜோயா அவ்வளோதான், இதெல்லாம் பார்த்து மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. இவங்க 2 பேருக்குமே ஜோயா மயக்கம் போட்டு விழுந்ததெல்லாம் தெரிஞ்சிருக்காது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக் அதை நோட் பண்ணுவான். ஷின்ஷி, ஜோயா, ஹே இங்கே பார், இங்கே பார் ஜோயா, இங்கே பார். ஜங்குக், அவள் ரொம்ப பயந்த பொண்ணு, அதனால தான் நீங்கள் கொஞ்சம் அவளை தூக்கிக்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை ஷின்ஷி, நான் தூக்கிக்கிறேன். அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் உங்களை அழகாக தூக்கியிருப்பான். ஸோ நீங்களும் அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ண மாதிரி தான் இருப்பீங்க. கொஞ்ச நேரத்துலேருந்து உங்களுக்கு முழிப்பு வந்திருக்கும். இப்போ கரெக்டாக ஜங்குக்கை பார்த்துட்டு ஏய் நான் தான் அக்கா, யார் இவன்? இவன் தானே கொல்ல வந்தான். ஏய் பொறுமையாரு, ஒன்றும் இல்லை. ஏய் ஜோயா, அவன் இவன்லாம் கூப்பிடக்கூடாது, நான் உனக்கு மாமா மாதிரி, ஸோ நீ என்ன மாமா நீ கூப்பிடலாம். அப்படி சொல்லிட்டு ஷின்ஷியை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ ஷின்ஷியும் எதுவுமே சொல்லலை, அவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு, ஜோயா வா நான் கூப்பிட்டு போகிறேன், வேறு குதிரையில். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஜோயா, நான் உனக்கு மாமா, நீ என்னை மாமான்னு சொல்லி தேங்க்ஸ் பண்ணலாம், புரியுதில்ல? அவன் அப்படி ஒரு மாதிரி முறைச்சி சொன்னு உங்களுக்கு பயம் வந்திருக்கும். தேங்க்ஸ் மாமா, தேங்க்ஸ், தேங்க்யூ மாமா அப்படி சொல்லிட்டு உட்காருங்க. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்திருக்கும் நீங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு. ஷின்ஷி, நானும் உங்கள் கூட வரேன். இல்லை ஜங்குக், ரொம்ப தேங்க்ஸ். ஷின்ஷி, நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் சமோன்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு இங்கே வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன் உங்களுக்காக இதே டைம். வேறு ஏதாவது லொக்கேஷன் மாற்றலாம்ல, இந்த இடம் வேண்டாமே. என்ன ஜோயா? ஒன்றும் இல்லை மாமா. அக்கா, உனக்கு கூப்பிடணும் தோணுச்சுன்னா கூப்பிடு. அக்கா நீ சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா? அப்போ ஷின்ஷி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சங்குக், ஜோயா அக்கா பிடிச்சிருக்கு, ஸோ நீ என்ன மாமான்னு தான் கூப்பிடணும், புரியுதா ஜோயா? இல்லை, அவள் இன்னும் உங்களை பிடிச்சிருக்குன்னுலாம் சொல்லலை, பிடிச்ச பிறகு நான் கூப்பிட்டுக்கிறேன். ஜோயா, எப்போவே கூப்பிட்றேன் மாமா, கூப்பிட்றேன். அக்கா நீயும் உருன்னு இருக்க, உன்ன மாதிரியே உர்றாங்கோட்டையை செலக்ட் பண்ணியிருக்க. இவனாச்சும் கொஞ்சம் நல்லா இருப்பான்னு நினச்சேன், உர்றாங்கோட்டையாக இருக்கான், உர்றாங்கோட்டை. என்ன ஜோயா?
மாமா செலெக்ஷன் நல்லா இருக்குன்னு. சூப்பர் சூப்பர் மாமா. போசாயா? ஆ மாமா என்ன லொக்கேஷன் மாற்றலாம்ல? இங்கே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நார்மல் பொண்ணுங்களா? லொக்கேஷன் மாற்றுறதுக்கு? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அக்கா நீயாச்சும் சொல்லுக்கா. சி ஒன்று வெறுப்பத்தி விளையாடுறான், பயந்துட்டுருக்க. போ, எனக்கு பயமாக தான் இருக்குது. அப்படி சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துக்கிறீங்க. சோயா தான் குதிரையில் போகிறா, பின்னாடியும் ஜங்குக்கும் வந்திருப்பான். ஸோ அப்படியே தான் ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டே தான் ட்ரைவ் பண்ணுவான். அதே மாதிரி தான் நீங்களும் ஜங்குக்கை பார்ப்பீங்க அப்பப்போ. ஐயோ பயமாக இருக்கான், இவனை போய் பிடிச்சிருக்காக்காக்கு ரொம்ப கஷ்டம். இவன் கூட வாழ்க்கையா? எப்போ பார்த்தாலும் உருன்னு மிரட்டிகிட்டே இருப்பானே. ஐயோ இவனை தள்ளி வேறு கண்ட்ரியில். ஆமாம்ல, நம்மளுக்கு வேறு கண்ட்ரியில் தானே கல்யாணம் நடக்க போகுது. அதுவும் கரெக்டு தான். நம்மளுக்கு யார் கூட கல்யாணம்னு எங்கள் அப்பா சொன்னார்? கிங்கு கூட கிடையாது, ஏதோ படைத்தளபதி கூட தானே கல்யாணம்னாரு. சவுத் சைடில் இருக்க கிங்டமோட படைத்தளபதி. அவரை நான் பார்த்ததே இல்லை. எப்போ பார்க்க போகிறேனோ தெரியல. அப்படி சொல்லிட்டு நீங்களும் யோசிச்சுருப்பீங்க, இப்போ கரெக்டாக ஷின்ஷி குதிரையை ஸ்டாப் பண்ணியிருப்பா, நீங்களும் ஷின்ஷியை பார்த்துருப்பீங்க. என்னாச்சுக்கா? ஒன்றும் இல்லை. ஜங்குக் நீ ஓகேவா? ஷின்ஷி இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட இருக்கியா? உன்னை ஒரு கணப்பை மனசில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊருக்குள்ளே போய்ட்டு மாதிரி இருக்கும். இந்த காட்டுக்குள்ளேயே உன் கூட இருக்கணும்னு தோணுது. ஷின்ஷி இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட இருக்கலாமே. ஏன்னா நான் உன்னை அதிகமாக விரும்புகிறேன் ஷின்ஷி. தெரியல, பார்த்தோன்னே உன் கூட தான் இருக்கணும்னு தோணுச்சு, உன் கூட தான் வாழணும்னு தோணுது. கடைசி வரையும் மாறாது ஷின்ஷி. உனக்காக உங்கள் அப்பாவை கூட எதுக்க நான் தயாராக இருக்கேன். ஏன் இந்த நாட்டில் இருக்க எல்லா போர் வீரர் கூடயும் போர் போடவும் நான் தயாராக இருக்கேன். நீ வேணால் டெஸ்ட் பண்ணால் கூட டெஸ்ட் பண்ணலாம் ஷின்ஷி, தாராளமாக. தெரியும் ஜங்குக், நீ சொன்னல நாளைக்கு வரணும்னு. கண்டிப்பாக வரேன். இப்போ ஷின்ஷி உனக்கு விருப்பம் இருக்கா? நாளைக்கு சொல்கிறேன். அப்படி சொல்லிட்டு ஷின்ஷியும் போயிருப்பா. நீங்களும் ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு தம்ஸ்அப் காட்டுவீங்க. சூப்பர் மாமா கூப்பிட்றி. அப்படி சொல்லிட்டு திரும்பிக்கிறீங்க. ஓகேடா, எனக்கு கமெண்ட் பண்ணுறேங்க. ஆக்சுவலாக இதில் வந்து ஹீரோனி கொஞ்சம் தான் இருப்பாங்க, நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து ஹீரோனிஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து கமெண்ட் மட்டும் பண்ணுறேங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நீங்கள் சொல்கிற கமெண்டில் தான் எனக்கு தெரிய போகுது நான் எப்படி போட்டிருக்கேன்னு. ஸோ அது என்னென்னு கொஞ்சம் பாருங்கள். டியூரேஷன் மேபி இந்த டைம் கம்மியாக இருந்தால் நெக்ஸ்ட் டைம் நான் அதிகமாக மாற்றிக்கிறேன். என்னால் இதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ண முடியல, மூச்சு வாங்குது. ஸோ நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, அம்மி ஸ்டே சிவன் ஸ்ருதி, பாய்.